வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. இந்தியாவும் சைப்ரஸும் தீவிரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்பம், புதுமையாக்கம், உயர்கல்வி, ஆராய்ச்சி மற்றும் கலாச்சாரத்துறையில் ஒத்துழைக்க பல்வேறு உடன்பாடுகளை இறுதி செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடீடிலஸ் உடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். நாளைய தினம் நாட்டில் 47 இடங்களில் நடைபெறவுள்ள ரோஜ்கார் மேளாக்களில் மத்திய அமைச்சர்கள் நியமன கடிதங்களை வழங்க உள்ளனர். எல்லைப் பகுதிகளில் ட்ரோன்கள், ரேடார்கள், கேமராக்கள் மற்றும் இதர தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் பாதுகாப்பை வலுப்படுத்த ஸ்மார்ட் பார்டர் திட்டம் தொடங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் BSF விருது வழங்கும் விழாவில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். 2 நாள் பயணமாக ராஜஸ்தான் சென்றுள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 20 பெட்டிகள் கொண்ட ஜோத்பூர் டெல்லி கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஜூலை 1 முதல் CBSE 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குவதான மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கொள்கையை ஆட்சேபிக்கும் மனு ஒன்றை அடுத்த வாரம் விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள ITI தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு உதவித் தொகையுடன் பல்வேறு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் சேர்ந்து பயில விரும்புவோர் ஜூன் 22ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 28ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. IPL கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் பெங்களூரு, ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.